நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறோம் தெரியுமா? இப்போ பல மொழிகள் இருக்குது நம்ம நாட்டில். ஆனால் தமிழ் பேசுகிறதுக்கு எப்போ பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது, யாரால் அந்த பெர்மிஷன் வாங்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரியுமா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் அவர் தான் இப்போது நம்ம குமரி ஆனந்தன் ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறதுக்கான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்தது வந்து குமரி ஆனந்தன் தான், அதை நீங்கள் இந்த டைமில் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரி ஆனந்தன் ஐயா சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்குமா தெரியலையா அப்படின்றது நமக்கு தெரில. ஆனால் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்து சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் அந்தந்த தாய்மொழியில் அந்தந்த எம்பிக்கள் வந்து பேசலாம் அப்படிங்கிற அனுமதி இப்போ வழங்கப்பட்டிருக்குல்ல, இதனுடைய விதையை போட்டது வந்து குமரி ஆனந்தன் ஐயா தான். அவர் தான் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழில் தான் நான் பேசுவேன், தமிழில் தான் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி வாதாடி அதற்கான அனுமதியை பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ் மொழிக்கு பிறகு தான் பிற தாய்மொழிகள்லையும் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் நம்ம இன்னும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போல்லாம் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஹெட்ஃபோன் போட்டோம்னா நமக்கு வேணுமான மொழியில் வந்து அதை நம்ம கேட்டுக்கலாம். எதிரில் இருக்கவங்க என்ன மொழியில் பேசினாலும் அந்த டிரான்ஸ்லேஷன் கருவி வந்து ஆங்கிலத்திலேயோ இல்லை ஹிந்திலேயோ இல்லை வேறு ஏதாவது மொழியில் நமக்கு வேணுமோ அந்த மொழியில் நம்ம கேட்குறதுக்கான வசதி இப்போ இருக்குது, டெக்னாலஜி. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை வந்து அவர் அமல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க போராடி. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட் எடுத்து வந்திருக்கோம். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாராளுமன்றத்தில் எந்த மொழிகளில் வேண்டுமானாலும் இந்திய மொழிகளில் பேசலாம். அப்படி பேசுகிற போது அதுக்கான டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷ்லையும் போகும், ஹிந்திலையும் போகும். யாருக்கு எது தெரியுதோ அது கேட்டுக்கலாம். அப்போ இந்த வசதிகள்லாம் இல்லாத நேரத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய விதத்தில், மற்ற மாநில மொழிகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய விதத்தில், முன்னுதாரணமாக திகழக்கூடிய விதத்தில் அவர் முதல் குரலை பாராளுமன்றத்தில் கொடுத்து சபாநாயகரை வற்புறுத்தி பாராளுமன்றத்தில் அதற்காக வாதாடி பேசுவது மட்டுமல்ல, கேள்வி தமிழ்லேயே கேள்வி கேட்கலாம். அதுக்கு தமிழில் வந்து அவர்கள் வந்து ஆங்கிலத்திலேயோ ஹிந்தியிலேயோ அவங்க பதில் சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் வரும். ஆனால் பேசுகிறவங்க தமிழில் பேசலாம், கேட்கலாங்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் இந்தியாவிலேயே அருமை இலக்கிய செயலர் குமரி ஆனந்தன் அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது. அந்த புகழும் பெருமையும் அவருக்கு வாழ்நாள் முழுதும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலே, தமிழ் மொழியினுடைய வரலாற்றிலே பாராளுமன்றத்திலே தமிழை ஒலிக்கச் செய்தவர் என்கிற அந்த புகழும் பெருமையும் தனிச்சிறப்பும் அவருக்கு எப்போதும் இருக்கும்.